கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். ஒரு விழா நம்மெல்லாம் பார்க்கணும்னா எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவும் இன்றைக்கி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட மாணிக்கவாசக பெருமான் வைப்புத்தலமாக பாடிய ஸ்தலம் பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமூர்த்திக்கு அருளிய அருளும் என்று சொல்லுவார். கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்க ஆட்சியெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கி சாந்தி பண்ணிக்கிற இந்த ஆட்சிக்கும் சட்டியாருக்கும் நீங்கள் நல்லது பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். பேசுனீங்கன்னா இவ்வளோ சொன்ன மந்திரங்களும் இவ்வளவு பூஜைகளும் அவங்களுக்கு போய் சேராது. இப்போ சாந்தி எதுக்காக பண்ணிக்கிறோம்னா இனிமேல் அவங்க அடுத்தது சதாபிஷேகம் பண்ணிக்கணும். 62 சாந்தி பண்ணிக்கிறாங்க. எதுக்கு பண்ணிக்கிறோம்னா சஷ்டி அப்தம்னு பேர். ஒரு மனுஷனுக்கு ஆயுள் 120 வருஷம். ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் 120 வருஷம் ஆயுள் இருக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்கிறோன்னு நமக்கு தெரியல. ஒரு ஆமை 300 வருஷம் வாழுது, ஒரு முதல்ல 400 வருஷம் வாழுது. ஆனால் மனுஷன் எப்போ வாழ்கிறான் எப்போ சாகிறான்னு தெரியல. எல்லாருக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் எப்போ இறப்புன்னு தெரியாது. கருவில் இருந்து வயசான வரைக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும். நல்ல ஊரில் பிறந்திருக்கிறோம், நல்ல குளத்தில் பிறந்திருக்கிறோம், நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறோம்னு. அதனால தான் பதவி பூர்வ புண்ணியானாம் குலவி சம்பர்தனாம் அப்படின்னு ஜாதகம் எழுதும்போதே எழுதுகிறாங்க. நீ இன்ன ஜாதியில், இன்ன ஊரில், இன்ன இடத்துல, இன்ன பதவியில் நீ பிறக்கணும்னு அன்னைக்கே சிவபெருமான் எழுதி அனுப்புகிறாராம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய தன்மை என்னான்னு தெரியாமையே நம்மெல்லாம் வாழ்க்கையை வீணடிக்கிறோம். எதுக்காக பிறந்தோம், என்ன வளர்ந்தோம். ஒரு சஷ்டி அப்தம் அப்படின்னு சொன்னால் 120 பாதி அப்தம்னா பாதி, அதில் 60. 120 வருஷம் வரைக்கும் யாரும் வாழ்கிறதில்லை. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 58 ரிட்டையர்மெண்ட்டு. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாவே பல பேருக்கு நெஞ்சு ஆட்டக்க வந்துடுது. ஆகா வயசாகிடுச்சே, நமக்கு முடி நிறைச்சி போச்சு, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்கிறோம். ஆனால் வெளிநாட்டில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதிபருக்கே வயசு 99 வயசு. இந்த ஜோ பைடன் அப்படிங்கிற அமெரிக்க அதிபருக்கு 99 வயசில் நாட்டு அதிபராக இருக்கிறார். நம்ம ஊரில் 50 வயசுனாலே வண்டி எடுக்காதீங்க அப்பச்சிங்கிறோம். வண்டி எடுக்காதீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிரும். 2 வீலர் எடுக்காதீங்க. ஆனால் அங்கே 90 வயசில் நாட்டே ஆடுறான், 99 வயசில். அப்போது வயசுங்கிறது உடம்புக்கு தானே தவிர மனசுக்கு கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல வார்த்தைகளை சொல்லாமல் வயசாகிட்டுது, உனக்கு இனிமேல் முடியாதுன்னு சொல்லி அவங்கள முடக்கி வச்சிடறோம் வாழ்க்கையில். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சஷ்டி அப்த சாந்தி விழா அப்படின்னு பண்ணிக்கிறோம். தமிழ் வருஷம் 60 வருஷம். நம்ம பிறந்த வருஷமானது இந்த வருஷம் வர்றதுனால அது சஷ்டி அப்தமாக வருகிறது. அதில் 40, 60, 70 பீஷ்மரத சாந்தி அப்படின்னு உண்டு. பீஷ்மர் மாதிரி அவர்கள் வாழணும். அது பின்னால் பீமரத சாந்தி, பிரம்மரத சாந்தின்னு மாறி போச்சு. அது பேர் பீஷ்மரத சாந்தின்னு பேர். பீஷ்மர் ரதத்தில் ஏறி நின்னார்னா அந்த ரதத்தை திருப்புறதுக்கு 70 வருஷம் கணக்கு வருமா. அப்படி 70 வருஷம் யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க பீஷ்மரத சாந்தி பண்ணிக்கணும். 70 வருஷம். அது வரைக்கும் மனைவி இருக்கணும், பிள்ளை இருக்கணும், பேரன் இருக்கணும், வீட்டில் அசுபகாரியம் எதுவும் நடந்துடக்கூடாது. எத்தனை கொடுமையெல்லாம் பார்க்குறோம். அப்பா இருப்பார், தாத்தா இருப்பார், பேராக இருக்க மாட்டான். மகன் இருப்பான், அப்பா இருக்க மாட்டார். அப்பா இருப்பார், மகன் இருக்க மாட்டான். பாரியால் மனைவி இருக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சரியாக வரணும்னா பெருமானுடைய கருணை இருக்கணும். விடையில் இருக்கிற ஈசனுடைய கருணை நமக்கெல்லாம் வேணும். இதில் நீங்கள்லாம் சோழ நாட்டில் பிறந்தவங்க, காரைக்கால் அம்மையாவுடைய வழியில் வந்தவர்கள், பட்டயத்து சுவாமியுடைய வழியில் வந்தவங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் சொற்பொழிவுகளெல்லாம்,
அன்றைக்கு இருந்த சோழ மகாராஜாவுக்கு படியில் வைரம் விற்றவங்க இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார். பின்னால் பட்டினத்தாருடைய காலத்துக்கு பின்னால் நிறைய மாறுபாடு வந்ததுனால இனிமேல் இந்த ஊரில் வாழக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே கண்பவன போக்கில் வந்தபோது இந்த அற்புதமான காடாக இருந்த இந்த இடம், இந்த செட்டிநாடு என்று சொல்லக்கூடிய களிமண்ணும் கருவேல முள்ளும் இருந்த இந்த பாலைவனமாக இருந்த இந்த இடத்துல ஒரு பெரிய நகரம் குபேரபுரியாக உருவாக்குனது காரணம் யாருன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படின்னு பேர். காடு திருத்தி நகரத்தை ஏற்படுத்தியவர்கள். எங்கெல்லாம் சிவாலயம் இருந்ததுன்னா அந்த சிவாலயத்தில் புதுமையான கல், புது கல், எண்ணப்படியாத கல் இருந்ததுன்னா அது சொல்லிவிடலாம் இந்த திருப்பணியை யார் பண்ணார்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் ஏன் பண்ணார் அப்படிங்கலாம். ஏன்னா அன்னைக்கு தன் வீட்டை பர்மா தேக்கில் கட்டினவங்க, ஆனால் நமக்கெல்லாம் வாழ்வழித்த சிவபெருமானுக்கு கருங்கல்லினாலேயே திருப்பணி செய்த ஒரு சமுதாயம்னு சொன்னால் அது நாட்டுக்கோட்டை நகரத்தாரை விட வேறு யாருக்கு வரும்? ஆனால் இந்த பெருமை இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல. உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாரிசு தெரியல. இன்னைக்கு இன்ஷியல் கூட எனக்கு ஏன் எத்தனை போடுறோம், லானா லேனா சூனானு ஏன் போடுறோம்னா நம்முடைய பாட்டன் முப்பாட்டனுடைய பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக இன்ஷியல் கூட போட மாட்டேங்கிறோம். இன்றைக்கி காரணம் நம்முடைய இந்த நாட்டுக்கோட்டையை, இந்த செட்டி நகரத்தை எல்லாரும் மறந்துடுறோம். எல்லாரும் மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டோம். சில பேர் அமெரிக்கா போயிட்டாங்க, லண்டன் போயிட்டாங்க. ஏதாவது சாந்தி பண்ணிக்கணும், 60 பண்ணிக்கணும், 80 பண்ணிக்கணும் மட்டும்தான் இங்கே வந்து தூத்து அந்த வீட்டெல்லாம் திறந்து வந்து உட்காந்து அப்போ தான் தெரியுது நம்ம ஊராக இது, நம்ம அப்புச்சு பிறந்த ஊர், நம்ம இந்த வீட்டில் தான் நான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன்னு அப்படியே பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கி முடிஞ்சதுன்னா எல்லோரும் வண்டியை எடுத்தோம்னா திரும்பி வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷமாக அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாடகைக்கும் விட முடியாது, வாடகைக்கு விட்டாலும் பிரச்சனை. இவன் இங்கேருந்து கொள்ளைக்கு போகிறவங்களையும் எவ்வளோ திருடர் போனாலும் பயந்துகிட்டே இருக்கிறான். இங்கேருந்து கொள்ளை இருக்குது 1/2 கிலோமீட்டர் தூரம். அதுக்குள்ளே வீட்டை தூத்து கழுவி பண்ணுறவங்களையும் அவன் இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி போயிடுது. இப்போல்லாம் வந்து 3 சென்ட்டு 1 கிரவுண்டு இருந்தாவே மெட்ராஸில் பெரிய விஷயமா இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டை போய் வாடகைக்கு விட்டாலும் வாடகைக்கு இருக்கிறவன் எங்கே சார் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறது, ஒரு ஃபேமிலி இருக்கிறோம், இங்கே 10 ஃபேமிலி இருக்க வேண்டிய வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தால் எங்கே திருட எங்கே வருவான்னு யாருக்கும் தெரியும், ராத்திரி தனியாக எழுந்திரிச்சு போக முடியலன்னு பயப்படுறாங்க. ஆக இந்த கலாச்சாரம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் இந்த மாதிரி சாந்தி பண்ணிக்கிறது பெரிய விஷயம். அதில் உங்கள் பிள்ளைங்க சைவ நெறியாக இருக்கணும். எல்லாரும் திருநீரை பூசணும். அந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பெரியவங்களாம் மகர கண்டிகை போட்டிருப்பாங்க, பூணூல் அணிஞ்சிருப்பாங்க, நம்முடைய பஞ்சகஜம் அணிஞ்சிருப்பாங்க, தீட்சை வாங்கியிருப்பாங்க, சிவாலய பணியை செய்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 7 கோயில்களுடைய பிரதானமாக இருந்து நிர்வாகஸ்தராக இருப்பாங்க. உலகத்திலேயே இன்றைக்கி சொல்லப்போனால் நிர்வாகத்திலேயே பிள்ளையார்பட்டி கோயில் நிர்வாகம் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே இலவசமான உணவு, அர்ச்சனை சீட்டு கிடையாது, யார் பெரியவன் பணக்காரன் ஏழைன்னு முன்னாடி பின்னாடின்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தரிசனம். இங்கே எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய 7 கோயில்களில் பிள்ளையார்பட்டியினுடைய நிர்வாகம் பண்ணது இன்னைக்கு நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்னடா சுவாமி வந்து ஜாதியை பேசுகிறாரே நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் ஜாதிக்கு சொல்ல வரல, உங்களுடைய பெருமை உங்களுக்கே தெரியல, அதுதான் இங்கே பிரச்சனை. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு நம்மளாம் சொல்லணும், நம்மளாம் இப்படி வாழ்ந்தோம்ப்பா, இப்படிலாம் இருந்தோம், நம்மளாம் நிறைய சிவாலய பணிகள் செய்தோம், பெருமாள் கோயிலை கட்டினோம், தான தர்மங்கள் நிறைய அள்ளி கொடுத்தது, நிறைய அன்னதானம் போட்டவங்க நீங்கள்லாம், நிறைய அன்னதானமும் தண்ணீர் பந்தலும் வச்சவங்க. அதனால தான் மணிவாசக பெருமான் இந்த ஊரை மிக சிறப்பாக பாடுறார். அப்படி 120 வருஷம் ஒரு மனுஷனுக்கு, அதில் 120ல் பாதி 60, அந்த 60லையும் 2 சுத்து வருவார். மொத்தம் சனி பகவானுடைய வச்சு தான் ஆயுசை பெருக்கிறோம். சனி பகவான் ஒரு ஜாதகத்துக்கு சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம், நாமும் 12, 120 வருஷம். அதில் இப்போ இந்த நம்முடைய ஆட்சிக்கும் செட்டியாருக்கும் 2 தடவை சனி பகவான் வந்துட்டார். அதனால் 60 வருஷம் முடிஞ்சுது. இனி அடுத்தது 30 வருஷத்தை துவங்க போகிறார் சனி பகவான். ஆயுள் காரகன் சனி பகவான்னு பேர். இந்த சனி பகவான் மட்டும் ஒழுங்காக இருந்தால் தான் ஆயுள் பெருகும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிவாச்சாரியார்கள், நம்முடைய தண்டபாணி சிவாச்சாரியார்கள் அழைச்சி அவரை சார்ந்திருக்கிற ஏறைய வேத பிராமணர்கள், அடியார்கள் எல்லாரும் வந்து வேத மந்திரங்களை சொல்லி முறையான 2 காலங்கள் செய்து மார்க்கண்டேயருடைய மிருத்யுஞ்ச மந்திரமெல்லாம் சொல்லி வர்ணம் பதம் மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த ஜபங்கள் செய்து அது வரக்கூடிய சக்திகள்லாம் இழுத்து நம்முடைய செட்டியார் அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணி மீண்டும் மாங்கல்ய தாரணம்னு செய்கிறோம். இந்த மாங்கல்ய தாரணம்ங்கிறது இந்த ஆட்சிக்கு என்றைக்குமே மாங்கல்யம் நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக
திரும்ப ரெண்டாவதாக இந்த மீண்டும் புனர்ஜென்மங்கிறதுனால இந்த ரெண்டாவது மாங்கல்ய தாரணம் அப்படிங்கிறத மாங்கல்யம் பூட்டுதல் அப்படிங்கிற அந்த நன்மங்கள விழாவானது இப்போ மீண்டும் செய்யணும். இப்படி இந்த சஷ்டியத்தை பூர்த்தி சாந்தி விழாங்கிறத ஏதோ கமர்ஷியல் மாதிரி எல்லாரும் வேடிக்கை மாதிரி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு என்ன ஆகும்னா அதனால தான் சில பூஜைகள்லாம் பலிக்கிறது இல்லை. நாங்கள் இவ்வளோ சாந்தி பண்ணணும், இவ்வளோ பூஜைலாம் பண்ணணும், அதுக்குள்ளே உடம்பு சரியாமல் போயிட்டுதே. நான் நிறைய விஷயத்தை எத்தனையோ சஷ்டியத்தை பூர்த்தி விழா சதாபிஷேகம்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இதில் ஏன் ஃபெயிலியராக போச்சுன்னா அங்கே பூஜைகள் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனுடைய பிள்ளைகள் அதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. இதுதான் அந்த பிரச்சனை. நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ பூஜை முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஆடலாம், பாடலாம், பேசலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். ஆனால் அந்த தீர்த்தம் விடுகிற பொழுது சிவபுராணம் சொல்லி தான் தீர்த்தம் விடணும். நிறைய பேர் தண்ணியை ஊற்று அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணியே கிடையாது, அது பேர் தீர்த்தம். குழாயில் பிடிச்சதான். இப்போ காசிக்கு போகிறீங்க, பக்கத்துலேயே காசி கங்கை ஓடுது, அது வாசல்லையே ஒரு குழா அடி பைப் இருக்குது, அதை பிடிச்சிட்டோம்னா தீர்த்தம்னு சொல்லுவோமா? அதே ஜலம்தான் குழாயில் வருது. ஆனால் குழாயில் வர்றதை தீர்த்தம்னு சொல்கிறது இல்லை, கங்கையில் போய் முழுகி எடுத்ததாக தீர்த்தம்னு சொல்கிறோம். அதே ஜலந்தாயா குழாயிலையும் வருது, பாத்ரூம்லேயும் வருது. செட்டியார் மடத்துலையும் அதுதான் வருது. தனியாக இங்கேருந்து கங்கையிலேருந்து வர்றதில்லை, எல்லா கங்கா ஜலம் தான். நம்ம வாஷ் பேஷன் பண்ணுறதுலேருந்து, மோஷன் போகிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, காசியில் எல்லா லாட்ஜில் வரக்கூடிய தீர்த்தம்லாம் கங்கை ஜலம்தான். ஆனால் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் பைப்லேயே பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வர்றதில்லை. ஹோட்டல் பைப்லேயே இந்த கங்கா ஜலம்னு பிடிச்சிட்டு வர்றதில்லை. போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றோம். அப்போது இங்கே பக்கத்தில் இதே ஜலந்தான் காவிரி, நர்மதா, சிந்து, கோதாவரி, கிருஷ்ணாவரி போன்ற நதிகள்லாம் தீர்த்தம்லாம் கொண்டு வந்து ராமேஸ்வரம் கொண்டு வந்து இங்கே மந்திர ஜபம் செய்கிற பொழுது அது சாதாரண ஜலம், சாதாரண தண்ணீர், அது தீர்த்தமாக மாறுகிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, சிவன் கோயிலுக்கும் நமக்கு சிவன் கோயிலில் இப்போது இதை பேர் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் வஸ்திரம், துண்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம வீட்டில் சமையல் கட்டில் பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன? சமையல் கட்டில் துளைக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்ன? கரித்துணி, பிடித்துணிம்போம். இதுவே சிவன் கோயிலுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேரே மாறி போயிடும். இதுக்கு பேரே திருப்பறி சட்டம்னு பேர். சிவாலயத்தில் விழுற துடைக்கிறதுக்கு பேர் என்னதுங்க? திருப்பறி சட்டம்னு. பாருங்கள், பேர் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றது பேர் சாப்பாடுன்னு சொல்கிறோம், சாதம்னு சொல்கிறோம். கோயிலில் போயிட்டா பிரசாதம்ங்கிறோம். நம்ம வீட்டில் தூத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? விளக்க மாதிரி தொடப்பம்னு சொல்லுவோம். கோயிலில் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? திரு அழகுன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? திரு அழகு அப்படின்னு பேர். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் சமையல் அறைங்கிறோம், அங்கே என்ன சொல்கிறோம்? திருமடப்பள்ளி அப்படிங்கிறோம். நம்ம வீட்டில் பெட்ரூமுங்கிறோம், அங்கே பள்ளி அறைங்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் குளிக்கிறோங்கிறோம், அங்கே திருமஞ்சனம் ஆச்சா, அபிஷேகம் ஆச்சான்னு சொல்கிறோம். அப்போது ஒரு சாதாரண பொருள் சிவபெருமானோட சேரும்போது அதுக்கு பேரே மாறி போயிடுது. அப்போது நீ எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், திருநீரை பூசுகிற பொழுது, ருத்ராட்சம் தரிக்கிற பொழுது, சிவபெருமான் திருவடியை வணங்குகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை உயர்வாக மாறுகிறது. அதனால தான் நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்க. ஏன் நமஸ்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களை நமஸ்காரம் பண்ணுறதில்ல, எங்களுடைய ஸ்தானத்தை நமஸ்காரம் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஊரில் ஒரு கலெக்டர் ஒருத்தர் வராரு அப்படின்னா, கலெக்டர் அவர் வேறு என்ன ஜாதியாக இருக்கலாம், என்ன மதமாக இருக்கலாம், ஆனால் அவர் முன்னாடி போய் பிரதமராக இருந்தாலும் போய் நின்று தான் அந்த ஃபைலை கொண்டு போய் தர முடியும். அவர் உட்காந்து தான் வாங்குவார். அப்போ அந்த பதவிக்கு தான் அந்த மரியாதையை தவிர அந்த ஆளுக்கு மரியாதை கிடையாது. இதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். நீ திருவேடம் கைத்தொழ, நாவுக்கரசர் சொல்றார், வேடம் கைத்தொழ ஒரு சிவனடியார் வந்து சிவபுராண சொல்லி தீர்த்த விடணுமா, அது பேர் தீர்த்தம்னு பேர். நம்ம என்ன பண்ணுறோம், வந்தோம் சிவாச்சாரியார் அந்த குடத்தை கொடுக்குறார், அப்படியே வாங்கி டமால்னு கீழே அட்லீஸ்ட் ஒரு நமசிவாய வாழ்கவாக சொல்லலாமே, நமோ நாராயணா, ஓம் நமசிவாயன்னு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லியாவது அந்த தீர்த்தத்தை விடும்போது அந்த சக்தியானது அங்கே போய் சேரும். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சஷ்டியப்த பூர்த்தி விழா அன்பே சிவம் சிவனடியார்களுடைய சார்பாகவும், நம்முடைய இந்த உறவினர்கள் சார்பாகவும், இந்த ஊர் அடியார்கள் சார்பாகவும் மிக அற்புதமான முறையிலே நம்முடைய காவண்ணா பெரிய லேவண்ணா மாவண்ணா அடைக்கலவன் செட்டியார் அவர்களும் ஆட்சி அங்கேயர்கண்ணி ஆட்சி அவர்களுக்கும் மிக அற்புதமான இந்த 62வது சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி கல்யாண விழாவானது மிக சிறப்பான முறையிலே நம்முடைய கடகலக்கணத்தில் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அதனால் நேரமும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் விரைவாக வந்து மாங்கல்ய தாரணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல் இந்த விழாவில் ஒரு சைவ ஆதீனம், 18 ஆதீனங்களில் முருகப்பெருமான் தோற்றுவிச்ச ஆதீனம் எங்களுடைய ஆதீனம். அப்பேற்பட்ட ஆதீனங்களில் நாங்கள் பொதுவாக எங்கேயும் வர்றதில்லை. பொதுவாக காரைக்குடி நமக்கு நிறைய பரீட்சை உண்டு. காரைக்குடி மட்டுமல்ல, இந்த செட்டிநாடு முழுக்க எல்லா இடமும் போன வழக்கம் உண்டு.
அதில் இவருக்காக இன்றைக்கி எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட இந்த செட்டியார்களுக்காக நம்முடைய ஐயாவுக்காக இந்த விழாவில் கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக நாங்கள் வெகு தொலைவில் இருந்து சென்னையில் இருந்து புறப்பட்டு இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இது ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். ஏன்னா பொதுவாக சாஸ்திர சம்பிரதாயப்படி மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. ஆனால் நல்ல அடியார்களுடைய விழாக்களுக்கு போகலாம்னு நம்முடைய விதிகள் சொல்லுகிறது. அந்த மாதிரி இந்த விழாவிற்கு உண்மையாகவே நாம் வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம், சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி. அதில் இவ்வளவு சிவனடியார்கள், அன்பே சிவம் அடியார் பெருமக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் சிவபுராணம் சொல்லி இந்த மாங்கல்யதாரணம் ஆகிற பொழுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற தேவாரம் சொல்லுங்கள், சொற்றுணை வேதியன் சொல்லுங்கள், இப்படி நமசிவாய பதிகங்களை சொல்லி அந்த பெருமக்களை வாழ்த்தணும். அப்படி சஷ்டியப்த பூர்த்தி விழாங்கிறது 60 ஆண்டுகள் நடத்தி முடிச்சுக்கிறாங்க. அடுத்தது 70. இந்த 70 வயசு வரைக்கும் சிறப்பாக இருந்தாங்கன்னா அடுத்தது 80. அதுக்கு பேர் சதாபிஷேகம்னு பேர். சதமாண்டபதி அப்படின்னு சொல்லுவோம். 100 வயசு வரைக்கும் வாழணும்னு 80ல் அதே 80ல் பதினொன்னா 81 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தான்னா 1000 பிறையை கண்டான் என்று அர்த்தம். வானத்தில் ஒரு மாதத்துக்கு 32 பிறை வருது. அப்போ வருஷத்தில் 81 வருஷம் ஒருத்தன் தீர்க்காயுசாக வாழ்ந்துட்டார்னா அவர் வாழ்க்கையில் 1000 பிறையை பார்த்த புண்ணியம். அதான் 1000 பிறை கண்ட அண்ணல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 81 வருஷம் நாவுக்கரசர் மாதிரி வாழ்ந்தாங்கன்னா அன்னைக்கு ஆட்சி இருக்கணும், அன்னைக்கும் ஐயா இருக்கணும், அன்னைக்கு வாழையடி வாழையாக அவங்க பூட்டன் பேரன் இருந்து அத்தனை வரணும். அப்போது அந்த 81 வருஷம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க இறைவனுடைய திருவருள், அவங்க வாழணும் இருக்கிறது அது இறைவனுடைய திருவருள். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான இந்த காலங்களில் நான் நேரத்தோட அருமை கருதி நிறைய விஷயங்களை பேசலாம். நீங்கள் அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அதனால் அங்கே போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு நான் நேரத்தோட அருமை கருதி, ஏன்னா இவ்வளவு அடியார்கள் பந்துக்கள் எல்லாரும் நம்முடைய செட்டியார் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணதுனால காலதாமதம் ஆகிட்டுது. லக்னத்துக்குள்ளே அந்த மாங்கல்ய தாரணம் செய்யணுங்கிறதுக்காக என்னுடைய அருளாசுரையை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் சந்தோஷம் உள்ளபடியாக. இன்றைக்கி என்ன விஷயம்னா, இவருடைய நல்ல மனசு மாதிரி இந்த செட்டிநாடு, இப்போ செட்டிநாடு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் அனல் வீசுது. ஆனால் நேற்றுக்கு பாருங்கள் அப்படியே குளிர்ந்து போச்சு. இந்த செட்டி நகரமே, இந்த நம்முடைய பகுதியே நல்ல மழை வந்து, ஆனால் நல்லவங்க கல்யாணம் பண்ணால் மழை வரும்பாங்க. அந்த மாதிரி ஒரு வர்ண பகவான் சிவாச்சார மாதிரி வர்ண பகவானுடைய ஆசீர்வாதமும் சூரிய பகவான் பாருங்கள் அப்படியே அந்த வெயில் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறார். அதனால் அவங்க மனம் போலவே அந்த குளிர்ந்து போச்சு, வெக்க தணிஞ்சு போச்சு. நல்ல மழை வரணும், ஏரி குளம் வாய்க்கால்லாம் நிறையணும், இந்த நாடு இந்த வீடு சிறப்படையணும், இந்த வம்சம் தழைக்கணும். இவங்களுக்கு பண்ணிக்கிற மாதிரி இவங்க பேர குழந்தைகளுக்கும் இதே இடத்துல சாந்தி கல்யாணம் வாழையடி வாழையாக வரணும். எந்த விதமான கண்டங்கள் வரக்கூடாது, தோஷங்கள் வரக்கூடாது, தொல்லைகள் வரக்கூடாது. அப்பேற்பட்ட அற்புதமான நம்முடைய செட்டியார் அவர்கள் தீர்க்க ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழையடி வாழையாக நம்முடைய அரும்பெரும் தொண்டர்கள், நம்முடைய மெய்யடியார்கள், அவருடைய பெயரை எல்லாரும் அடைக்கலமாக இருக்கக்கூடிய செட்டியார் காவண்ணா பெரியண்ணா லேனா மானா நம்முடைய அடைக்கலவன் செட்டியார் அவர்களுக்கும் அவங்களுடைய அந்த ஐயாவுடைய மனசில் என்னைக்குமே நீங்காமல் இருக்கிறவங்க, அவங்க அந்த அம்மா, அவங்க தாயார் சகோதரி எல்லாருமே சிவனடியார்கள். அப்பேற்பட்ட அங்கையர் கண்ணி, மதுரை மீனாட்சியினுடைய பெயர் மங்கையர் கரசி வளவர்கோவன் பாவை அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆளவாயாவது இதுவே. அந்த பேரெல்லாம் அன்றைக்கி வச்சாங்க, அங்கையர் கண்ணி அப்படிலாம் அன்றைக்கி பேர் வச்சாங்க. இன்றைக்கி பேர் வைக்கிறதே வேறு மாதிரி ஆயிட்டுது. அதனால் அன்றைக்கெல்லாம் உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் அப்புச்சி பேரெல்லாம் வச்சாங்க. இன்றைக்கி இப்போ பேர் யார் வைக்கிறா? அப்படி அங்கையர் கண்ணின்னு சொன்ன மாதிரி ஒரு 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 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அப்படி வாழக்கூடிய ஆட்சி அந்த அங்கையர் கண்ணி ஆட்சி அவர்கள். அவங்க தீர்க்காயலோட நிறை செல்வத்தோடு இருக்கணும், நோய் இல்லாத வாழ்வோடு இருக்கணும். அவங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் வாழையடி வாழையாக வாழணும்னு நான் வேண்டிக்கிட்டு, எல்லாம் வல்ல கையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அருளும் ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருளும் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சைவ ஆதீனம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறது இதுதான் ஒரு பெரிய விஷயம். அது இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. இன்றைக்கி எனக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக வந்துடுவேன் உங்கள் விழாவிற்கு அப்படின்னு சொன்னேன். எங்கேயும் போகிறது கிடையாது. ஆனாலும் கூட இவர்களுடைய விழாவிற்கு கண்டிப்பாக வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் பட்டது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்துட்டு போனேன். நம்முடைய வைரவன்பட்டிக்கு ஒரு பெரிய விழாவிற்கு வந்துட்டு போனோம். அந்த மாதிரி இப்போ மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் இவர்கள் தீர்க்காயலோடு நிறையாயலோடு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாரும் அமைதியாக இருந்து தம்பதி பூஜைகள் அவர்கள் செய்வார்கள். அதன் பிறப்பாறு மாங்கல்ய தாரணம் நடக்கும். எல்லாரும் அமைதியாக இருந்து
நமசிவாய மந்திரங்களை சொல்லுங்கள், நமோ நாராயணா சொல்லுங்கள், வாழ்க வளமுடன் சொல்லுங்கள், குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே. வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாழி அறிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடியே நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. சிவாச்சாரியார் கோயில் பிரசாதத்தை வழங்குவார். அடுத்த ஆதீன பிரசாதம். இங்கே இருக்கிற சிறியவர்கள் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இவங்களுடைய வயது மூத்தவர்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள். எல்லோரும் வரிசையாக வந்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் நீண்ட காலம் சிறப்போடு வாழ அட்சதையை அவங்கள்ட்ட சிறியவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். பெரியவங்க அட்சதையை தூவி, அட்சதையை போடக்கூடாது, அட்சதை தூவணும்னு சொல்லணும். அந்த மாதிரி அட்சதையை தூவி அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு பெருமான் கொடுத்துருக்கிறார். அதனால் இது எல்லாருக்கும் இதே மாதிரி இந்த கல்யாணத்தை பார்த்தவங்க எல்லோரும் இதே மாதிரி பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தீர்க்காயிலோடு இருக்கணும். அதுதான் சாந்தி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இதை பார்த்தோம்னா நமக்கும் அந்த அளவுக்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த நிலைமை எல்லாருக்கும் வரணும். அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை பண்ணி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.